ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.45. ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. வரைபடம் மூலம் கேல ரெண்டையும் சால்வ் பண்ணுறது, வரைபடம் வரைஞ்சி ரெண்டு வெற்ற புள்ளி தான் தீர்வு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம். 3x + 2y = 6 முதல் சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு 6x + 4y = 8. இதிலிருந்து எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூவாக கொடுத்து ஒய் கண்டுபிடிப்போம். முதல்ல ஒய் = என்னன்னு கொண்டு வந்துட்டு அப்புறம் செய்யும். இப்படி வரையில் இது ரெண்டின் மடங்காக கொடுத்தாதான் ஈஸியாக இருக்கும், முழு நம்பருக்கு வரும். அப்போ எக்ஸுக்கு 0 முதல்ல கொடுத்துருவோம். எப்போவுமே 6/2 3 வந்துடும். ஸோ எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 3 வருது. அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுப்போம். ரெண்டின் மடங்காக இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ 6 - 6/2 0ன்னு வருது. ஸோ எக்ஸுக்கு 2 கொடுக்கல, ஒய்க்கு 0 வருது. எக்ஸுக்கு -2 கொடு. (12/2) 6ன்னு வந்துடும். ஓகே. ஸோ எக்ஸுக்கு -2 கொடுக்கல 6. அப்படியே அட்டவணை போட்டுருவோம். 3 வேல்யூ 0 3 2 0 -2 6 அட்டவணை. எக்ஸ் ஒய், எக்ஸுக்கு 0ங்கையில் ஒய்க்கு 3 வந்துச்சு, 2ங்கையில் 0 வந்துச்சு, -2ங்கையில் 6 வந்து. ஸோ இந்த 3 புள்ளியையும் கிராஃபில் குறிச்சிருவோம். இந்த சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு. எப்போவுமே ஒய்யை லெஃப்டில் வச்சுக்கிடுவோம். இதுவும் அதே போல் ரெண்டின் மடங்காகவே கொடுப்போம். முதல்ல எக்ஸுக்கு 0 கொடுப்போம். ஒய் என்ன வரும்? 2 வந்துடும். ஓகே. அடுத்து எக்ஸுக்கு +2 கொடு. (8 - 12/4) சப்பண்ணா -4/4 -1 வருது. ஸோ எக்ஸுக்கு 2ங்கையில் ஒய்க்கு -1. எக்ஸுக்கு -2 கொடு. (6 × 12) ஆயிரும். 20 ஆகும், 5 ஆகும். சரியா? அதுக்கு தான் நம்ம எக்ஸுக்கு ரெட்டப்படையாக கொடுத்தோம். இப்போ அட்டவணை. எக்ஸுக்கு 0ங்கையில் ஒய்க்கு 2 வந்துச்சு, எக்ஸுக்கு 2ங்கையில் ஒய்க்கு -1 வந்துச்சு, -2ங்கையில் 5. ஓகே. 2 லைனை குறிக்க போகிறோம். அளவு திட்டம். எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. 2 அலகும் எடுக்கலாம், எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. ஏன்னா சின்ன சின்ன நம்பராக இருக்கனால நம்ம ஒன்றாவே எடுத்துக்கணும். 0 3, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 3, 2 0, -2 6, எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 6. ஸோ இந்த 3 புள்ளியும் ஜாயின் பண்ணிடுறோம். இந்த கோடு என்ன கோடு குறிச்சிருக்கோம்? அந்த லைனுடைய ஈக்குவேஷனை இது மேலே எழுதிடணும். 3x + 2y = 6. 3x + 2y = 6 இந்த லைனுடைய ஈக்குவேஷன். அடுத்து இன்னொரு லைன் குறிக்க போகிறோம். 0 2, எக்ஸுக்கு 0 ஒய்க்கு 2, 0, 2. ஓகே. அடுத்து 2 -1, எக்ஸுக்கு 2 ஒய்க்கு -1. அடுத்து -2 5, எக்ஸுக்கு -2 ஒய்க்கு 5. இந்த 3 பாயிண்ட்டையும் இப்போ சேர்ப்போம். என்னென்ன பாயிண்ட் இருக்கு? இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட். இந்த ஈக்குவேஷன் 6x + 4y = 8. 6x + 4y = 8. ஓகே. இப்போ 2
வெட்டுதா? வெட்டவே இல்லை. ரெண்டுமே வெட்டலை. ஸோ தீர்வு இல்லை. ரெண்டும் வெட்டணும். அதனால ரெண்டுக்கும் தீர்வு இல்லைன்னு. ஓகேவா? ஏன் ரெண்டும் இணையா போகுது. எங்க இடத்துலனாலும் போனாலும் இது சந்திக்காது.